அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காலவெளி சேனல்ல ஜெய்ரிகி பதிப்பகத்தினுடைய எழுத்தாளர்கள் பற்றி நம்ம ஒரு சின்னதாக ஒரு பேட்டி எடுத்து போட்டுருப்போம். அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதுபோல் நம்மளுடைய காலவெளி யூடியூப் சேனலில் இலக்கியம் வாசிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நம்மளுடைய ஆன்போர்டிங் எழுத்தாளர் திரு லாசாரா சப்தரிஷி அவர்களை இன்றைய தினம் பேட்டி கண்டிருக்கிறோம். அவர் தமிழகத்தின் முன்னோடி எழுத்தாளர், முன்னத்தியர் அப்படின்னு கூட சொல்லலாம். திரு லாசா ராமாமிர்தம் அவர்களின் புதல்வன். இவரும் ஒரு எழுத்தாளர். அவர் தன்னுடைய வாசிப்பு மற்றும் எழுத்து அனுபவங்களை மற்றும் அவருடைய தந்தையான திரு லாசாரா அவர்களுடனான அனுபவங்களை நம்முடைய பகிர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து பயன்பெற வேண்டும். அதுபோக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எங்களுக்கு இன்னும் பல உத்வேகங்களை அளிக்கும். பல புதிய எழுத்தாளர்களை உங்கள் சார்பாக பேட்டிக்கான உதவும். வாங்க திரு சப்தரிஷி அவர்களிடம் பேசுவோம். சார் வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் சப்தரிஷி. லாசாராவுடைய 2வது மகன் நான். 9 வயசுலேருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படித்த அப்போல்லாம் ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஃபேமஸ். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 புக்கு வச்சுருக்கேன் ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன். அதில் அர்காதி கைதாருங்கிற ஒரு எழுதின மறைந்த தந்திங்கிற புக்கு தான் நான் படித்த முதல் நாவல். 9 வயசில் படித்தேன். என் பொண்ணுடைய 9வது வயசில் அதே நாவலை கொடுத்தேன், அவள் படித்தா. இப்போ என் பொண்ணுடைய பையனுக்கு 4 வயசாகுது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன் இன்னும் சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்ட கொடுத்தான்னா எங்கள் 3 தலைமுறை படித்த முதல் நாவல் அதுதான். அது தாண்டி என்னுடைய 9வது வயசுல தான் லாசாராவோட புத்ரா வெளிவந்தது. அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் நாவல் அது. அதுக்கு அவருடைய முன்னுரையிலேயே அவர் எழுதியிருப்பார், புலி வருகிறது வருகிறது என்று சொல்லி வந்தே விட்டது. புலியின் வாலை முறுக்கி அதன் முதுகில் உட்கார்ந்து நீங்கள் சவாரி செய்வீர்களோ அல்லது புலிக்கு இரையாகி அதன் வயிற்றுக்குள் இருப்பீர்களோ தெரியாது. நான் புலியின் வயிற்றில் இருந்து இதை பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. நான் படித்தேன். எனக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி நான் நினைச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரசு கேள்வி பதில்களில் குமுதத்தில் புத்ரா படித்தீர்களா, புரிந்ததா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அரசு பதில் என்னன்னா, எவருக்கும் புரிந்து விடக்கூடாதே என்பதற்காகத்தானே லாசாரா இதை எழுதியிருக்கிறார் அப்படின்னாங்க. எனக்கு புரிஞ்சுதே, ஏன் மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் என்னுடைய 19வது வயசுல படிச்சேன்னா ஒரு 5% புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னுடைய 29வது வருஷத்துல படித்தேன். பார்த்தா ஒரு 10% இல்லைன்னா 20% புரிஞ்சுது. அது மாதிரி நான் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி படிப்பேன். என்னுடைய 65வது வயசுலயே அது எனக்கு 45% தான் புரிஞ்சுதுங்கிறது இப்பதான் புரிஞ்சுது. அப்ப நான் யானையுடைய ஏதோ ஒரு போர்ஷனை பார்த்து யானைன்னு நினைச்சிருந்த மாதிரி நான் யானையுடைய கால் நகத்தோட அழுக்க பார்த்து யானைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு. இப்போ அந்த புத்ரா ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போதும் ஒவ்வொரு மாதிரி புரியுது. நான் வார்த்தைகளின் காதலன். எங்க அப்பா அந்த வார்த்தைகளை கொடுக்கிறவராகவே அமைஞ்சு போனதுங்கிறது என்னுடைய அதிர்ஷ்டம். அதுல எழுதியிருப்பார், நெருடினால் முள்ளொன்றும் கிழவி மல்லிப்புதரண்டை ஏதோ நோண்டி கொண்டிருந்தாள். நெருடினால் கையில் முள்ளொன்றும் இடரவில்லை, பல்லென்று தெரிவிக்க 2 பதிவுகள் இருந்தன எழுதியிருப்பார். பாம்பு கடிச்சிட்டு போனது. அபிதால எழுதியிருப்பாரு, அபிதா எனக்கு முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்தாள். குடம் இருக்கும் இடம் அவள் இடுப்பிற்கு செருக்கு, இடுப்பில் இருக்கும் குடம் அவள் குடத்திற்கு செருக்கு, அவள் நடை என் நெஞ்சுக்கு தீ, குடத்தில் இருந்து தெளிக்கும் ஜலம் பூமிக்கு குளிர்ச்சி அப்படின்னு எழுதிருவார். இந்த வார்த்தைகள்லாம் என்ன ரொம்ப மயக்கிடுச்சு. நான் லாசாரா எங்க அப்பாவா இல்லாட்டா கூட நான் லாசாராவை ரசிச்சிருப்பேன். இப்படி படிச்சு நிச்சயமா ஒரு விஷயம் என்னால சொல்ல முடியும், நிறைய படிக்கிறவன் தான் கொஞ்சமாவது எழுத்தாளன் ஆவான். இப்ப ஏதாவது படிக்கணுங்கிறதே இல்லாம போச்சு. நிறைய படிச்சான்னா ஒவ்வொரு புஸ்தகத்திலேருந்தும் ஒரு வரியாவது நம்மளுக்குள்ள இறங்கும். அதோடைய எசன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு எழுத்தாளன் ஆக முடியும். நான் அப்பாவை கேட்டேன், அப்பா நான் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது. அது கூட எங்க அப்பா சொன்னது கிடையாது. நீ எதை வேணாலும் படி. அப்ப சரோஜாதேவி புஸ்தகம் படிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன்.
நீ சங்கராச்சாரியார் படிக்கிறியோ, சரோஜாதேவி படிக்கிறியோ, எதை வேணாலும் படி. உனக்கு என்ன தேவையோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மற்றதெல்லாம் வடிஞ்சு போய் உனக்கு என்ன தேவையோ அது நிற்கும். அதுதான் நீ அப்படின்னாரு. எனக்கு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பட்டுக்கோட்டை பிரபாகர், தமிழ்வாணன், ராஜேஷ்குமார் எல்லாரும் படிச்சு சுஜாதா, அனுராதா ரமணன் எல்லாம் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து லாசாரா, ஓஷோ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப நவடேஸ் நான் நினைக்கிறேன் ஒரு தாத்தா பூச்சி மாதிரி வாழ விரும்புறேன். எனக்கு அந்த வெயிட் எல்லாம் போறோம். ஈஸியா, ஜாலியா, எளிமையா இருக்கிற விஷயங்கள் போறோம். அப்படி படிச்சுட்டு நான் வந்து அப்படி ஒரு தாத்தா பூச்சி மாதிரி ஊதினா நடந்து போகும்போது எல்லாரும் ஒரு வாட்டி ஊதுவாங்க, அது அப்படியே மேலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். அப்படியே மேலேயே போய் மேலேயே போக விரும்புறேன். வெயிட் எல்லாம் இப்ப இனிமே வேண்டாம். தாசாரா அவர்களை பத்தி எழுத்தாளரா எல்லாருக்கும் தெரியும். அவரோட எழுத்துக்களை பத்தி படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு தந்தையா இல்ல ஒரு ஆசானா நீங்க அவரை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே. லாசாரா எழுத்தாளரா இல்லாட்டா கூட எனக்கு லாசாராவை பிடிச்சிருக்கும். ஆனா லாசாரா எங்க அப்பாவா இல்லாம இருக்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு உங்களுக்கு எழுத்தாளர் லாசாரா இல்லைன்னா தி ஜானகிராமன் இருக்காரு, தி ஜானகிராமன் இல்லைன்னா மௌனி இருக்காரு. எனக்கு எங்க அப்பா ஒருத்தர் தான். அப்பாங்கிறது வந்து மிகப்பெரிய, அவர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட பெரிய அப்பா அவர். சின்ன வயசுல இந்த எங்களை எதுக்கும் கண்டிச்சது இல்லை. ஒரு நாங்க அவர் கண்டிக்கிற அளவுக்கு நாங்க நடந்துட்டதும் இல்லை. அவர் பிள்ளை வளர்ப்புங்கிறத கண்காணிச்சுட்டே இருக்கக்கூடாது, அவங்கள பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு புலி படுத்துட்டு இருக்கு, அதோட 4 குட்டி எங்கேயோ தூரத்துல போகுதுன்னா ஒரு லெவல் வரைக்கும் அது பார்க்கும். அது லெவலை தாண்டி போயிடுச்சுன்னா எழுந்து நின்று அப்படின்னு முறைச்சதுன்னா அது பக்கத்துல வந்துடும். அது மாதிரி நம்ம பாதை மாறி போகும் பொழுது அதுலேருந்து தூக்கி ட்ராக்ல வைக்கணும், அவ்வளவுதான். அப்பா கண்காணிச்சுட்டே இருந்தா அந்த அப்பாவை பிடிக்காது அப்படிம்பாரு. எங்க அப்பா அப்படித்தான் எங்களை வளர்த்தாரு. இப்போ ஒரு எந்த வயசுலயும் எங்களை கண்டிச்சது கிடையாது. ஒரு வாட்டி சொன்னாரு, அப்பனுக்கு பயந்து கெட்டது பண்ணாம இருந்தேன்னா அப்பன் இல்லாத இடத்துல எல்லாம் பண்ணுவேன், கெட்டதுக்கு பயந்து கெட்டது பண்ணாம இருந்து எந்த இடத்துலயும் பண்ண மாட்டேன். சுருட்டுங்கிற வார்த்தை தான் வரும் அவருக்கு, சிகரெட்டுங்கிற வார்த்தை வராது. சுருட்டு பிடிக்கிறதா இருந்தான்னா முதல் சுருட்டை பிடிச்சிட்டு என் மூஞ்சில புகைய விட்டுரு, கடைசியா ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு கடைசியா தெரியறவன் தான் உங்க அப்பன்னு கொண்டு வந்துடாதேன்னாரு. இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னு தோணவே இல்லை. அதுதான் அப்பா. அவர் ஒரு சிறந்த அப்பா. ஒரு வாட்டி ரெண்டு சம்பவங்களை, அப்பா சம்பந்தமான 2 சம்பவங்களை சொல்றேன். ஒண்ணு வந்து அவர் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். நாங்க ஆம்பளையோ பொம்பளையோ, இப்ப நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். 7 மணிக்குள்ள ஆம்பளையோ பொம்பளையோ வீட்டுக்கு வந்துட்டான்னா அன்னைக்கு நைட்டு அவங்க நிச்சயம். நம்ம எங்கேயோ போயிட்டு ராத்திரி 1 மணி வரைக்கும் வரலையேன்னு நம்ம கவலைப்பட்டு இருக்க முடியாது. நான் 6 மணி 5:30 மணிக்கு வீட்டு வாசல்ல வரும்போது வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உட்காந்துருக்கும், அப்பா வந்தையா சனியனே அப்படிம்பாரு. அது அந்த சனியனேங்கிறது சனியன் இல்லை, அந்த திருப்திய அது மாதிரி வெளிப்படுத்துவார். வந்தையா அப்படிம்பாரு. ஏன் வாசல்ல உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பேன். இல்லடா பத்திரிக்கையிலையும் ரேடியோலையும் என்னென்னலாமோ வருது, பயமா இருக்குடா. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அப்படி ஆச்சுன்னா செய்தி வரும் அப்படின்னு எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன். அவர் மெதுவா என்னை பிடிச்சிட்டு எழுந்து என் தோல்ல கை போட்டுண்டு, பிரதர் செய்தி வர்றதுக்கா நான் உட்காந்துட்டு இருக்கேன், நீ வர்றதுக்கு தானடா உட்காந்துட்டு இருக்கேன் பாரு. அப்ப கூட அதோட அருமை எனக்கு புரியல. அவர் வந்து அப்ப கூட அந்த கிழவன் ஜெயிச்சிட்டானேங்கிறது தான் எனக்கு தோணிச்சே தவிர அவர் அதுல இருக்கிற ஆதங்கம் எனக்கு தெரியல. என் பொண்ணு 3 வயசு இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஆட்டோல போயிட்டு ஆட்டோ ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தான்னா பதைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதைத்தானே அவர் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு அப்பாவாகி, யாருக்குமே ஒரு அப்பாவாகி அப்பா சொன்னதை யோசிக்கும் பொழுதுதான் அவனால உணர முடியும். அப்படி இல்லாமல் லட்டு மாதிரி அவர் கொடுக்கும் போதே நம்ம கேட்டுட்டோம்னா அது மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். 2வது, ஒரு நாளைக்கு எங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டை ஏதாவது சினிமாவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என் ஆஸ்கார் அவார்டை அவர் பிடிக்கின்ற மாதிரி நினைச்சுட்டேன் நான். சரி, உடனே சண்டை ஆயிடுச்சு. அவர் மூக்குல என்னோட விரல் படுற அளவுக்கு அந்த கையை கொண்டு போய், நீ நல்ல எழுத்தாளரா இருக்கலாம், நீ நல்ல அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். சட்டுன்னு அப்படின்னாரு அவரு. அது என்னன்னா, புத்ரால ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பும் விஷப்பாம்பு கிடையாது, 6 பாம்பு தான் விஷப்பாம்பு. ஆனா நம்ம பாக்குற பாம்பெல்லாம் அடிச்சிடுறோம். ஒரு தண்ணி பாம்பு இருந்தா கூட பாம்புக்கு பயந்துன்னு அடிச்சிடுறோம். அது செத்து போகும்போது அதோட கண்ணுல, ஏண்டா பாவி நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்,
என்னை ஏன்டா கொன்னங்கிற கேள்வி கடைசியா அந்த பாம்போட கண்ணுல மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த கண்ணை நான் அன்னைக்கு எங்க அப்பாவோட கண்ணில் பார்த்தேன். அந்த பாம்பை நான் நல்ல பாம்பை நான் அடிச்சிட்டேன் தெரியாம. அடிச்சது அப்ப தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் நான் ஓசூருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, லாசாரா கதை எழுத வராவிட்டால் நான் கவிதை எழுத வந்திருக்க மாட்டேங்கிறாரு. கண்ணதாசன் சொல்றாரு, நாங்கள் வெறும் கவிஞன், லாசாரா கவிஞர்களின் கவிஞன்றாரு. வைரமுத்து சொல்றாரு, லாசாராவுக்கு கவிதை எழுத தெரியாது, அவர் எழுதும் ஒவ்வொரு வரியும் கவிதைங்கிறாரு. கோவை ஞானி சொல்றாரு, லாசாரா மனிதவாதி, மதவாதி அல்லர் அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல நம்மளுக்கே வீட்டில் இருக்கிற ஒரு ஆளோட அருமையை வெளியில இருக்கிறவங்க சொன்னாதானே தெரியும். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா போய் நான் பண்ணினது தப்புங்கிறத மன்னிப்பு எங்க அப்பாட்ட கேட்டுறணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு போய் இங்கேருந்து மெட்ராஸ் போய் காத்தால 5 மணிக்கு வீட்டு கதவை தட்டுறேன். எங்க அப்பா திறக்கிறாரு. என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படின்ற. நாங்க முன்பின் பீடுகை இல்லாமல் பேசுற ஆசாமிகள் நாங்க 2 பேருமே. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இது நடந்துட்டேனே, அதெல்லாம் நானும் பேசல, அவரும் பேசல. ஆனா 2 பேருமே மறக்கலைங்கிறதுக்கு சாட்சி, என்னை மன்னிச்சிருப்பா, நீ வந்து நல்ல எழுத்தாளனோ இல்லையோ, நீ நல்ல அப்பா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண. அதுக்கு என்ன இப்ப அவசரம் அப்படின்னாரு. இல்லப்பா, நீ நல்ல எழுத்தாளரா இல்லையான்னு ஆயிரக்கணக்கான ஆளுங்க சொல்லணும், நீ நல்ல அப்பாவா இல்லையான்னு நாங்க 5 பேர் தான் சொல்லணும். 5 பேர்ல நான் தான் நீ நல்லா அப்பா இல்லைன்னு சொன்னேன், அதனால நான் தான் சொல்லணும். லேசா சிரிச்சார். அந்த சிரிப்புக்கு பின்னாடி எப்பவுமே ஏதாவது ஒண்ணு இருக்கும். என்ன சிரிக்கிறேன்னு கேட்டேன். இல்ல, 25 வருஷம் முன்னாடி நீ நல்லா அப்பா இல்லைன்னு என்ன சொல்லும் பொழுதே நான் நல்லா அப்பான்னு எனக்கு தெரியும்டா, அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னாரு. சொல்லும் போதே அவர் கண்ணில் தண்ணி. என்னப்பா, நான் மன்னிப்பு கேட்டதுக்கு போய் கண்ணீர் விடுறியான்னு. சி, நீ மன்னிப்பு கேட்டதுக்கா நான் கண்ணீர் விட்டேன், இது வேற அப்படின்னாரு. என்னப்பான்னு. 25 வருஷம் கழிச்சு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நீயும் கேட்கறதுக்கு நானும் உயிரோட இருக்குமே, அதை நினைச்சு பார்த்தேன்டா. நீ போயிருந்தா என் பையன் என்னை ஒத்துக்காமையே போயிட்டானேன்னு நினைச்சுப்பேன். சென்டிமெண்ட் கிடையாது எங்க அப்பாவுக்கு எப்பவுமே. ஏன்னா யார் வேணாலும் போலாமே, அப்பாவும் போலாம், பையனும் போலாம், யார் வேணாலும் முன்னாடி போலாம். நான் போயிருந்தா அப்பவும் என் பையன் ஒத்துக்கலையேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப நீயும் இருந்து நானும் இருந்து இதை சொல்லலைன்னாலும் இது மனசுல ஓடின்னு இருக்கும். உனக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறது, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது இல்லை, ஆனா நான் நல்ல அப்பாங்கிறத நீ புரிஞ்சுட்டேங்கிறது அந்த மன்னிப்பு மூலமா தானே நான் புரிஞ்சுட்டேன், அதுக்காக இந்த கண்ணீர் விட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் நான். அப்பா அன்புள்ள அப்பா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த புஸ்தகம் ஃபுல்லா அப்பா பத்தி தான் எழுதியிருக்கேன். அது வந்து லாசாரா அதுல கொஞ்சம் கூட கிடையாது. சாகித்ய அகாடமியில லாசாரா பத்தி ஒரு புக் இலக்கிய சிற்பிகள்னு எழுத சொன்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். என்னன்னு கேட்டான்னா, டெல்லி, நான் ஒன்றும் எழுத்தாளர் கிடையாது, நான் யாருமே கிடையாது, லாசாராவோட பையன். அந்த ஒரு இதுக்கே வந்து டெல்லியிலேருந்து எனக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிச்சுன்னு ஒண்ணு. இது 27 பாஷையில டிரான்ஸ்லேட் ஆகும். எல்லா இடத்துலையும் அப்பா போவாருங்கிறதுனால அது லாசாரா பத்தி, அவர் எதுக்காக எழுத வந்தார், என்ன எழுத வந்தார், என்ன எழுதினார், எழுத்தின் நோக்கம் என்ன, அது சம்பந்தமானது மட்டுமே இருக்கும். அதுல அப்பா இருக்க மாட்டார். இந்த 2 புஸ்தகத்திலையும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் நீங்க அதை எடுத்து படிக்கலாம், தொடர்ச்சியா படிக்கணுங்கிறது இல்லை, அத்தியாயமா இருக்கும். நான் இதை எங்க அப்பாவுக்கு பண்ணின ஒரு சமர்ப்பணமா நான் நினைக்கிறேன். எங்க அப்பா எனக்கு ஒரு பெரிய விஷயம். என் அப்பா செத்து போய் 1வது மாசம் கரெக்டா நவம்பர் 30, அப்பா வந்து அக்டோபர் 30 பிறந்தாரு 1916. 2016 அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி இறந்தாரு. இந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் போயிருக்காரு, பசும்பன் முத்துராமலிங்க தேவர் போயிருக்காரு. அன்னைக்கு வந்து சங்கர் நாராயணன் வீதிகள் பிராகாரங்கள் சன்னதிகள்னு ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டாரு. அந்த வெளியீட்டு விழாவும் போது மலர் மன்னன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து, லாசாரா செத்து போனதை பத்தி யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவரு முழுமையான அவருடைய எழுத்தை எழுதி முடிச்சுட்டு தான் செத்து போயிருக்காரு. ஏன்னா அப்பா செத்து போன வருஷம் தீபாவளி மலர் அமுதசுரபியில அவரோட கதை வருது, 93வது பிறந்த நாள் அன்னைக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேணான்னாரு. எனக்கு கடுப்பாயிட்டேன். நான் நேரம் மேடைக்கு போயிட்டேன். சார், அவர் வந்து எழுத்தாளரா இருக்கிறதுக்கு பிறக்கல, அவர் எழுத்த முடிச்சுட்டு போனாரு நீங்க சந்தோஷப்படுறதுக்கு. அவர் எங்க அப்பாவா தான் பிறந்தாரு. அவர் இன்னும் 7 வருஷம் இருந்தா கூட எங்களுக்கு வேணும் சார். அவர் இல்லாட்டா நீங்க வேற ஒரு எழுத்தாளர் இருப்பாரு, எனக்கு இவர் இல்லாட்டா வேற அப்பா கிடையாது சார், இந்த அப்பா மட்டும்தான். அப்படியே கட்டின்றார் அவர், என்ன மேடையிலே கட்டின்றப்பா, நான் வந்து ஒரு நல்ல கணவனாவும் இல்லை, நல்ல அப்பாவாவும் இல்லை, நல்ல மகனாவும் நான் இல்லை, அதனால இதை பத்தி நான் அருமை தெரியல, ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல மகனையும் ஒரு நல்ல அப்பாவையும் பத்தி நான் புரிஞ்சுட்டேன்னாரு. அதே மேடையில அசோகமித்திரன் சொன்னாரு, லாசாராவை
அப்பாவாக பெறுவதற்கு சப்தரிஷி எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டுமோ, சப்தரிஷியை மகனாக பெறுவதற்கும் லாசாரா கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதை விட எனக்கு என்ன வேணும் சார்? இது உங்க இன்டர்வியூல இதை சொல்றதை நான் ரொம்ப ஒரு பெருமை மிக்க விஷயமா நினைக்கிறேன். இப்போ கூட பிறந்தவங்க எவ்வளவு பேரு, அதுல எவ்வளவு பேர் இந்த வாசிப்பு சம்பந்தப்பட்ட இதுல இருக்காங்க, இல்ல எழுத்துலக சம்பந்தப்பட்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எங்க வீட்டுல எல்லாருமே வாசிப்பு பக்கம் இருக்கிறவங்க தான். அதுல ரொம்ப மோசமான வாசிப்பு பக்கம் இருக்கிறவங்க எங்க அம்மா. டெர்பிளா படிப்பாங்க. எங்க அப்பாவை விட படிச்சவங்க எங்க அம்மா தான். ஆனா அவங்க படிச்சது 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. முன்னெல்லாம் பேப்பர்ல உப்பு புளி மிளகா கட்டி தருவான் கூம்பா. அதுல மேல இருக்கிற சணலை எடுத்து வச்சுட்டு அந்த பழைய தினத்தந்தி எல்லாம் மடிச்சு மடிச்சு வச்சிருப்பாங்க. வச்சுட்டு மத்தியானம் 1 மணிக்கு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நடு ஹால்ல உட்கார்ந்து அதை படிப்பாங்க. நான் எப்பவுமே எந்த வீட்டுக்கு போனாலும் மூளை எதுன்னு சாஞ்சிக்கிற வழியை பார்ப்பேன். எங்க அம்மா நடு ஹால்ல உட்காந்து அதை படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பா போற வழியில பார்த்துட்டு அதை எட்டி பார்த்துட்டு, அது பழைய பேப்பர் படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மாவோட பதில், நான் படிக்காத வரைக்கும் எனக்கு அது புது பேப்பர் தான். அப்படி படிச்சவங்க எங்க அம்மா. எங்க அப்பாவுக்கு எனக்கு முன்னாடி பிழை திருத்தி கொடுத்தது எங்க அப்பா. அதை படிச்சதெல்லாம் எங்க அம்மா தான். எங்க அப்பாவை பத்தின 60 வருஷ விஷயங்களை எங்க அம்மா சேமிச்சு வச்சிருக்காங்க. ஜனனிங்கிற கதை 50ஸ்ல வந்தது. அதோடைய ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. அதை சேமிச்சு வச்சிருந்தவங்க எங்க அம்மா. எங்க அப்பாவை பத்தின அத்தனை தகவல்களும் அப்படியே எனக்கு இறக்கி வச்சுட்டு எங்க அம்மா போயிட்டாங்க. அடுத்தது எங்க அண்ணன். அவனுக்கு வாசிப்பு பழக்கம் கிடையாது. ஆனா நாங்கெல்லாம் என்னென்ன கதை எதுல எழுதினோங்கிறத அவங்க வீட்டுல கரெக்டா வச்சிருப்பான். சேமிச்சு வைக்கிறது மட்டும். நான் நவடேஸ் கூட ஒரு நாளைக்கு 400 பக்கம் படிக்கிறேன். 400 பக்கம் படிக்கிறேன், 5 பக்கம் எழுதுறேன். அதை எப்படியுமே விடாம இப்போ மற்ற வேலைகள்னால ரிட்டையர்ட் ஆகாதீங்கன்னு சொல்லுவேன். நான் எல்லாருக்குமே ரிட்டையர்ட் ஆனா 24 மணி நேரம் வேலை இருக்கும். என்னோட வேலைகள் போக நான் படிக்கிறது 200 பேஜாவது படிக்கிறேன். அப்பாவுக்கு நான் ரொம்ப அணுக்கன் அப்படிங்கிறதுனால ஒரு 8 வருஷம் கழிச்சு பிறந்தேன். எங்க அண்ணனுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு பிறந்தேன். எங்க அப்பாவுடைய எப்பவுமே இருப்பேன். படிக்கிறது டெர்பிளா படிப்பேன் அந்த காலத்திலேயே. அதனால நான் தான் எழுத்தாளனா வருவேன்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. முயல் தூங்கி ஆமை ஜெயிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு சாவி புஸ்தகத்தை கொண்டு வந்து என் தம்பி கொடுத்தான். நாங்க முதுகெலும்பு இல்லாதவங்க சார்னு ஒரு கதை அவன் பேர்ல வந்துருக்கு. அவன் என்ன முந்தின்ட்டான். அப்புறம் தான் நம்ம கதை எழுதணும், அவன் நம்மளை முந்தின்ட்டானே அப்படின்னு நினைச்சேன் நான். அப்புறம் நான் எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்தது என் தம்பி ஸ்ரீகாந்தன் பேரு அனந்த பத்மநாபன், அவன் எழுத ஆரம்பிச்சான். கணையாழியின் கடைசி பக்கத்துல சுஜாதா எதிர்காலத்தில் முன்னுக்கு வரப்போவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை ராஜா, பிர்தௌஸ் ராஜகுமாரன், பட்டுக்கோட்டை பிரபாகர், சப்தர்ஷி, சந்திரசேகர், ஸ்ரீகாந்த், எங்க அண்ணன் தம்பி 3 பேர் பேரையும் போட்டு பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளராக வருவதற்கான ஒளி தெரிகிறதுங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. அவர் எழுதினதுல எல்லாரும் உருப்பிட்டாங்க. நான் தான் உருப்பல்ல அல்லது கடைசியா உருப்பிட்டேன்னு நினைக்கிறேன். பெரிய தம்பி எழுதுறத விட்டுட்டான். இப்போ அவன் எழுதுறத விட்டு 20 வருஷம் ஆச்சு. சின்ன தம்பி இப்போ எழுதிட்டு இருக்கான். அவன் 2 வருஷத்துல 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சான். அமேசான்ல அவனோட ஒரு கதை படிக்கிறதுக்கு $5, $2 ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அவன் இப்போ எழுதிட்டு இருக்கான். நானும் எழுதிட்டு இருக்கேன். எங்க அம்மா அவங்க திருமதி லாசாராவின் நினைவு குறிப்புகள்னு ஒண்ணு இலக்கிய பீடத்துல 20 வாரம் தொடரா வந்தது. மிக நல்ல வரவேற்பை பெற்றது. அதை விஜயா பதிப்பகத்துல போட்டிருக்காங்க. அதனால எங்க வீட்டுல எழுதுறவங்க 5 பேரும் எழுதுவோம். என் தங்க காயத்ரி செம்மையா வாசிப்பு பழக்கம் உண்டு. அவ ஒரே ஒரு கதை ஏதோ எழுதியிருக்கா, வடக்கே போகிற ரயில ஒண்ணு. அதுக்கப்புறம் அவ எழுதல. மற்றபடி எல்லாரும் படிப்புல இன்னி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான். இப்போ உங்க அப்பாவோட அடுத்த ஜெனரேஷன் நீங்க எல்லாம் எழுத்தாளர்கள், வாசிப்பு அப்படின்னு இருக்கீங்க. இப்போ நீங்க அடுத்த ஜெனரேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுடைய குழந்தைகள், உங்க தம்பி, அண்ணா, தங்கை, அவங்க குழந்தைகள், அவங்கள யாரு அந்த எழுத்துக்களை எடுத்து வாசிப்பு அப்படிங்கிற விஷயத்துல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். என் பொண்ணுக்கு 4 வயசு இருக்கும்போது அதோ பாருமா குதிரை அப்படின்னு, குதிரைக்கு தமிழ்ல என்னப்பான்னு கேட்டா. அவ அப்பதான் எனக்கு பயமாயிடுச்சு. அவ வாழ்க்கையில எல்லாமே இங்கிலீஷ் நினைச்சுட்டு இருக்கா ஸ்கூல் படிக்கும் போது. அப்போ அதுல இருந்து இவளுக்கு தமிழ் கத்து தரணும் நம்பங்கிறதுனால தமிழ் கத்து கொடுத்து, அவளுக்கு 6 வயசு 7 வயசு இருக்கும் போதே அவளுக்கு படிக்க கத்து கொடுத்துட்டேன். அவ படிச்ச முதல் நாவல் அர்காதி கைதார் எழுதின மறைந்த தந்தின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவளுக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு வாட்டி ஒரு புக்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போகும்போது ஒரு இடத்துல கால் வலிக்கிறதுன்னு சொல்லியிருந்தா. திலகவதி அம்மாவோட அமிர்தா பதிப்பகத்துல அவளை உட்காத்தி வச்சுட்டு நான் 2 ரோ தாண்டி போகும்போது ஒரு புஸ்தக கடையில எஸ் ராமகிருஷ்ணன் புஸ்தகத்தை பார்த்துருந்தாரு.
நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் என் பொண்ணு உங்களோட ரசிகை, பாருங்க அவளுக்கு அப்போ 10 வயசு இருக்கும், அவ வந்து பார்க்கணும், நீங்க எங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு போனேன். அவரு அங்க இருந்தாரு. போய் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், எஸ் ராமகிருஷ்ணன் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வந்து பாருங்க. எனக்காக வாப்பா வெயிட் பண்ற? ஆமா வான்னு ஆயிடுச்சுன்னு போய் நேர போனோன்னா எஸ் ராமகிருஷ்ணன் கேட்டது என்னன்னா, நீங்க கிருகிருவானம்னு ஒரு புக்ல ஒரு பையனுக்கு எப்ப பார்த்தாலும் பசின்னு இருக்கும்னு சொல்லுவீங்களே, அந்த பையன் எங்க அப்பாவா அப்படின்னு கேட்டார். உங்க அப்பாவை எனக்கு எப்படிமா தெரியும்? இல்ல எங்க அப்பா கூட எப்பவுமே பசிக்கிறதுன்னு சொல்லிட்டே இருப்பாருன்னா. அது மூலமா அவளும் படிக்கிறவதான். அவ பையனுக்கு 4 வயசு ஆகுது, அவனையும் அந்த மாதிரி ஆக்கிடுவா. அவ எல்லா சுஜாதால இருந்து எல்லா கதையும் படிச்சுட்டு இருக்கா, இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கு. லாசாராவின் படைப்பான நீங்கள் அவர் படைத்தவற்றுள் எந்த எழுத்து உங்களுக்கு பிடிக்கும், எந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ இல்ல கிரேட் மேன் திங்க் அலைக்கோ தெரியாது, திருப்பூர் கிருஷ்ணன் 3-4 மேடையில சொல்லிட்டாரு, லாசாராவின் படைப்புகளிலேயே எனக்கு பிடிச்சது சப்தரிஷி தான் அப்படின்னு இருக்காரு. லாசாராவுடைய எல்லாமே எனக்கு பிடிக்கும் பிடிக்காதே கிடையாது. அதுல தி பெஸ்ட் புத்ரா. ஒரு வரியும் நான் அண்டர்லைன் பண்ணி தான் படிப்பேன். புத்ராவை படிச்ச உடனே எனக்கு தோணியது என்ன தெரியுமா, அடுத்தது யாராவது புத்ராவை பிரிண்ட் பண்ணாங்கன்னா அண்டர்லைன் பண்ணியே பிரிண்ட் பண்ணிடணும். அந்த அளவுக்கு தி பெஸ்ட் புத்ரா. அவனுடைய நாவல்ல சிறுகதையில புற்று, அதாவது பச்சை கனவு தொகுப்புல இருக்கிறது, ஜனனி தொகுப்புல இருக்கிற எல்லா சிறுகதைகளும் மாஸ்டர் பீஸ், எல்லாமே பிடிக்கும். லாசாராவுக்கு வந்து ராணிக்கு, கனையாழிக்கு, அமுதசுரபிக்குன்னு தனித்தனியா எழுதுறதுக்கு தெரியாது. இப்ப சுஜாதா ராணிக்குன்னா ஒருத்தி நினைக்கலன்னு எழுதுவாரு, கனையாழிக்குன்னா குரு பிரசாத்தின் கடைசி தினம்னு எழுதுவாரு. அப்படி கிடையாது, எங்க எழுதினாலும் லாசாரா மாதிரி தான் லாசாரா எழுதுவாரு. அதனால அவருடைய எல்லா எழுத்தும் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். உங்க பேரே சப்தரிஷியா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? சப்தரிஷிக்கு முன்னாடி எப்படி லாசாரா சப்தரிஷி வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி சார். அது நீங்க கேட்கிற எல்லா கேள்வியுமே நல்ல கேள்வியா இருக்கு. ஏன்னு கேட்டானா, நானா சொல்றதை விட நீங்க கேட்டு பதில் சொன்னீங்கன்னா உங்க கேள்வியிலேருந்தே நான் வெள்ளப்பிள்ளையாருக்கே நான் நைவேத்தியம் பண்ணிடுவேன். என் பேர் சப்தரிஷி தான் பிறந்ததுல இருந்தே. ஏன்னு கேட்டா, எங்க அப்பாவோட அப்பா பேர் சப்தரிஷி, லால்குடி சாமி பேர் சப்தரிஷி. எல்லாருக்குமே தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது தான் அந்த காலத்துல இருந்தே வழக்கம். என் பேர் சப்தரிஷின்னு வச்சிருந்தாங்க. ஆனா இதுல ஒண்ணு இருக்கு, இப்போ மாமனார் பேரை வச்சு சப்தரிஷி உன் காலை உடைக்கணும் கையை உடைக்கணும் இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டானா அது மாமனாரை பாதிக்குங்கிறதுனால எப்பவுமே இன்னொரு பேர் ஒண்ணு வைப்பாங்க. அந்த இன்னொரு பேர் எனக்கு கண்ணன். எனக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும். கண்ணன்கிறவன் எப்படிப்பட்ட ஆளு, ரிஷிங்கிறவன் எப்படிப்பட்ட ஆளு, ரெண்டுமே நான் தான் உண்மையிலேயே. சப்தரிஷி அப்படின்னு எங்க அப்பா வச்ச பேர் வந்து அபிஷியல் நேம். வீட்டுல கூப்பிடுறது அந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சது கண்ணன் தான், அதுதான் ஒரிஜினல் பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. அந்த சப்தரிஷிங்கிற பேரை 6ஆம் கிளாஸ்ல அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது கண்ணன், ரவி, சேகர், ஜான் அப்படின்னு எல்லாருக்கும் கவர்ச்சியா பேர் இருக்கும். என் பேர் சப்தரிஷின்னு ஒண்ணு அப்பவே நான் ரிட்டையர்ட் ஆயிட்ட மாதிரி இருக்கும், இல்லைன்னா நான் ஒரு தாத்தா பேர் மாதிரி இருக்கும். ஆனா போக போக ஒரு 30-40 வயசுக்கு மேல அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்பர் 1. அதனால நான் கண்ணன் சப்தரிஷியாவோ சப்தரிஷி கண்ணனாவோ ஆல, நான் பிறக்கும் போதே சப்தரிஷியும் கண்ணனுமாக தான் நான் பிறந்தேன். நான் அப்ப லாரா சப்தரிஷி அப்படின்னு தான் வச்சிருந்தேன், லால்குடி. இப்ப என் பொண்ணு வந்து நான் நானு என் பொண்ணுக்கு இன்ஷியலும் வேணும், ஊரும் வேணும், தாத்தாவும் வேணுங்கிறதுனால அவ LRS சிவஜனனி. இந்த காலத்துல 3 இன்ஷியல் இருக்கிற ஒரு இந்த கால வயசு பொண்ணா நீங்க பார்க்கவே முடியாது. அப்போ நான் லாரா சப்தரிஷின்னு எழுதின்னு இருக்க. திருப்பூர் கிருஷ்ணனும் கவிஞர் முத்துக்குமாரும் எனக்கு ஒரு 3-4 வாட்டி போன் பண்ணி சொன்னது, சார் நீங்க லாசாரா சப்தரிஷின்னு வச்சுக்கோங்க சார், எங்களுக்கு அப்பதான் வந்து அது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இருக்க மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து அவரு பாதுகாக்கிற மாதிரி இருக்கும்னாரு. நான் சப்தரிஷி லாசாரா அப்படின்னு வச்சுட்டேன். அது லாசாரா சப்தரிஷிங்கிறத விட அவர் பின்னாடில இருந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கட்டும், அது ஒரு கொடை மாதிரி இருக்கட்டும், அது ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் சப்தரிஷி லாசாரான்னு வச்சுட்டேன். தமிழ் இலக்கிய உலகில் நம்ம ஒரு சமீபமா ஒரு 50-60 வருட காலத்துல ஆகட்டும், இல்லை இன்னைக்கு இருக்கிற எழுத்தாளராகட்டும், யாரா இருந்தாலும் லாசாரா அப்படிங்கிற ஒரு பேரை தாண்டி வர முடியாது அப்படிங்கிறாங்க, எல்லாருமே சொல்றாங்க. இப்போ நீங்க ஆஸ் ஏ வாசகரா, இப்போ உங்க அப்பாவை மறந்துருங்க, ஆஸ் ஏ ஒரு வாசகரா எந்த எழுத்து, எது மாதிரியான ஒரு எழுத்து அவருக்கு அப்படி ஒரு பேரை வாங்கி கொடுச்சுன்னு நினைக்கிறீங்க? புதுமை பித்தனுடைய பின்னோடியா ஜெயகாந்தனை சொன்னாங்க.
அது மாதிரி ஜானகிராமனுடைய பின்னோடியா பாலகுமார்னு சொன்னாங்க. லாசாராவுக்கு முன்னோடியும் கிடையாது பின்னோடியும் கிடையாதுங்கிறது தான் இது வரைக்கும் லாசாராவை பத்தின இருக்கிற அபிப்பிராயம். யாரை பார்த்தும் லாசாரா அவர் மாதிரி எழுதல, லாசாரா மாதிரியும் யாரும் எழுதல. அந்த தனித்துவ எழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் நான் கூட இப்ப பார்க்கும்போது லாசாராவோட எழுத்து யாருக்கிட்டையும் இல்லை, லாசாராவும் யார் எழுத்து பார்த்தும் வரல. அதனால அந்த தனித்துவம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. ஒரு வாட்டி சித்ரா லக்ஷ்மணன் வந்து தினத்தந்தியில 150 ரூபா அமிச்சு உங்களுடைய அட்ரஸ் அமிச்சிங்கன்னா என் சினிமா சம்பந்தமான புஸ்தகத்தை அனுப்புறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் 150 ரூபா அமிச்சிருக்கேன், என் அட்ரஸ் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க சார்னார். சப்தரிஷி 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 குமுதத்தில் எழுதின்னு இருக்கீங்க? ஆமா. சன் ஆஃப் லாசாராவம். எழுத்தாளர் லாசாரா? ஆமா, எழுத்தாளர் லாசாரா. என்ன சார், லாசாரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். லாசாராவை தெரியாதவன் சினிமா உலகத்துக்கே வர முடியாது சார். ஒரு குடும்ப கதையை பத்தி நம்ம சினிமா குடும்ப கதையா தான் இருந்தது. லாசாராவை தெரியாதவன் குடும்ப கதைக்கே வர முடியாது. நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க சார், நான் புஸ்தகத்தை அனுப்பி வைக்கிறேன்னு அதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய 500 ரூபாய் புஸ்தகமும் அந்த 150 ரூபாய் புஸ்தகமும் அனுப்பிச்சு வச்சார். அதே மாதிரி KS கோபாலகிருஷ்ணனுடைய ஒரு உறவுக்காரர் வந்து குற்றாலத்துல டீ கடை வச்சிருந்தாரு. அப்பா வரும்போது சொன்னார், KS கோபாலகிருஷ்ணன் ஒரு வாட்டி சொன்னார், சார் குற்றாலத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்ட பொழுது ஒரு வயசான பாட்டி திரும்பி நின்று தலைமுடிய கோதின்னு இருக்க மாதிரி இருக்கு அந்த குற்றாலத்தோட அறிவு வந்து அப்படி இருக்குன்னு சொன்னார். இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் யாருக்கு வரும் அப்படிங்கறது ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னாரு. நான் சினி உலகத்துக்கு ஏன் சொல்றேன்னா, அவங்க பாலுமகேந்திரா ஒரு வாட்டி வந்திருந்தார், என் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. நான் பாலுமகேந்திராட்ட கேட்டேன், சார் நீங்க வந்து அந்த காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே நீங்க வந்து லாசாராவோட ரசிகர்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்களே கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் நீங்களே கேமராமேன் ஆயிட்டீங்க, நீங்களே டைரக்டர் ஆயிட்டீங்க. கேமராமேனும் டைரக்டரும் ஒத்தரே இருந்தான்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். மனசுல இவர் என்ன நினைக்கிறாரோ அது இவர் பண்ண முடியும். இப்ப நாங்க கேமராவை எடுத்துக்கொண்டு போகிறேங்கிறதுக்கு பதில் கண்ணனை, கேமராக்கு பதில் கண்ணனை என்னுடன் எடுத்துக்கொண்டு போகிறேன்னு தான் பாரதி ராஜா சொல்லுவார். அது மாதிரி இருக்கிற ஒரு ஆள் இப்ப நீங்க லாசாரா உங்களுக்கு சின்னதா தெரியுதான்னு கேட்டேன். ஏன்னா நீங்களே கதை எழுத ஆரம்பிச்சீங்க, ஒரு விஷயத்த எப்படி பண்றீங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, லாசாரா அப்படி நான் நினைக்கவே முடியாது சார், லாசாரா ஒரு காணல் நீர் அப்படின்னாரு. அப்படின்னா அப்படின்னு நான் காலேஜ் படிக்கும் போது கூட அவர் தூரத்துல தெரிஞ்சார் சார். நான் பக்கத்துல போன உடனே இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டாரு, பக்கத்துல போன உடனே இன்னொருத்துக்கு தூரத்துக்கு போயிட்டாரு. நான் எழுத்தாளராகி நான் நேஷனல் அவார்டு வாங்கி நான் இப்போ 10 படம் முடிச்சதுக்கு அப்புறமும் லாசாரா அப்படித்தான் இருக்காரு, பின்னாடி பின்னாடி போயிடுறாரு. ஆச்சரியமா இருக்கு. லாசாராவுடைய அந்த பாலுமகேந்திரா கதைகள் ஒண்ணு வந்தது ஜெயா டிவில, அது லாசாரா கதை மட்டும் இல்லை, மற்ற எல்லாரோட கதையும் இருந்தது. ஏன் சார்னு கேட்டதுக்கு, லாசாராவோட கதையை ஒருத்தன் திரைப்படமா எடுக்கணும்னா அவன் வந்து ஒரு சிறந்த கேமராமேனாகவும் சிறந்த ஒரு இயக்குனராகவும் ஆயிடுவான். ஏன்னா வெறும் எண்ணங்களையும் வர்ணனைகளையும் ஒருத்தன் ஸ்கிரீன்ல காட்ட முடிஞ்சதுன்னா அவனை மாதிரி சிறந்த ஒளிப்பதிவாளரோ சிறந்த டைரக்டரோ இருக்க முடியாதுன்னு சொன்னார். இது கரெக்டுன்னு தோணிச்சு எனக்கு. ஆனா நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும் போது கவிஞர் புவியரசு சொல்றாரு, லாசாராவோட சினிமா எடுக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. அவரதுல கதை இருக்கும், அவரதுல திரைக்கதை இருக்கும், அவரதுல டைரக்டோரியல் டச் இருக்கும், அவரதுல ஒளிப்பதிவு இருக்கும், கேமரா இருக்கும், கேமரா காட்சி இருக்கும், அடுத்தது வந்து லொகேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும்ன்றாரு. அதுவும் உண்மையாதான் பட்டுது. அப்போ முரணான 2 விஷயங்கள் ஒரே ஆளுக்கு உண்மையா படுற அளவுக்கு இருந்ததுன்னா அவரோட எழுத்து எப்பேற்பட்டதா இருக்கும். அதுதான் லாசாராவோட தனித்தன்மைன்னு நான் நினைக்கிறேன். லாசாரா வந்து எழுத்தாளர்னு எல்லாருக்கும் தெரியும். திரு லாசாரா வீட்டுல என்ன வாசிப்பாரு? லாசாரா ஒரு நாளைக்கு 400 பக்கம் படிச்சதை பின்பற்றி தான் நான் படிக்கிறேன். ஒரு விஷயம் சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. அவர் எழுதுற காலத்திலையும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் 60 வயசு வரைக்கும் அவருடைய சக எழுத்தாளர்களை அவர் படிச்சதே கிடையாது. அவர் படிச்சதெல்லாம் இங்கிலீஷ் தான் படிப்பாரு, எமர்சன் அந்த மாதிரி தான் படிப்பாரு. ரொம்ப ஹை கிளாஸ் இங்கிலீஷா இருக்கும் அவரோடது. அவர் படிச்சது SLC தான். அதுல ஆச்சரியமான இன்னொரு விஷயத்த சொல்றேன். முதல் 8 வருஷம் அவர் ஸ்கூலுக்கே போல, காசு இல்லை, வறுமை. நேர அந்த வயசு வந்தப்புறம் ESLC எக்ஸாம் எழுதினாரு. 8, 9, 10, 11 தான் மொத்தமே படிச்சாரு. கன்னிமேரா லைப்ரரியிலையும் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியிலையும் போய் படிப்பாரு. அப்ப பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில படிக்கிறதுக்கு தகுதியே BA படிச்சிருந்து சர்டிபிகேட்டை காமிச்சாதான் உள்ள போலாம். அப்ப எங்க அப்பாவோட இங்கிலீஷ் ரொம்ப ஹை கிளாஸ்ல இருந்தது. அப்ப அவர் அங்க போன போது அங்க படிக்கிறதுக்கு அந்த காவல்காரன் வந்து அதுக்கு அலோ பண்ணார், அந்த வாசல்ல இருக்கிற.
அவர் ரிட்டையர்ட் ஆற அன்னைக்கு அடுத்து வர காவல்காரன்ட்ட சொல்லிட்டு போனார், சார் இவர்கிட்ட பிஏ சர்டிஃபிகேட் கிடையாது, ஆனா இவர் எம்ஏக்கு மேல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்ச ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பாரு, அவரை மட்டும் அலோவ் பண்ணிடுங்க அப்படின்னு அடுத்த ஆள்கிட்ட சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு அவர் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்காரு, மற்றதை பண்ணினது இல்லை. நான் கூட அவருடைய ஒரு கட்டுரை தொகுப்புல படிச்சிருக்கேன், நான் தமிழ் தெரியாத தமிழ் எழுத்தாளன், ஆங்கிலத்தில் சிந்தித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எழுதுகிறேன், அப்படிதான் அவர் எழுதுவார். அவர் யோசிக்கிறது அப்படிதான் யோசிக்க தெரியும். அதனால பழந்தமிழ்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ஆச்சரியமான விஷயம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. இலக்கணம் ஏதாவது ஒரு வாட்டி இலக்கணம் ஏதாவது டவுட் வேணும்னா என் தங்கிட்ட கேட்பாரு, அவ +2. ஒரு வாட்டி திருப்பூர் கிருஷ்ணனுக்கு ஏதோ ஒரு கதையை அமைச்சிட்டு, இருக்கிறேனா இதுல எது போடணும்னு தெரியல, இதை பார்த்து போட்டுக்க சொல்லு அப்படின்னாரு. நான் கொண்டு போய் திருப்பூர் கிருஷ்ணன் கொடுத்து, அப்பா இந்த மாதிரி சொன்னாருன்னு ஏதோ ஒரு சூட கையில தூக்கிட்ட மாதிரி பொத்துன்னு கீழ்பட்டாரு. ஐயோ, லாசாரா அதுல நான் கை வைக்கிறதா? லாசாராவுக்கு இலக்கணம் வளையும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அது எங்க அப்பா இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆன அப்புறம் 35 வருஷம் உயிரோட இருந்தார். 33 வருஷம் உயிரோட இருந்தார். இல்ல 35 வருஷம் இருந்தார். ஏன்னா அவருக்கு 56லயே ரிட்டையர்டு. அதுக்கப்புறம் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன். இப்ப மாதிரி 60 வயசு கிடையாது. அந்த 58ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 புஸ்தகம் கொடுத்துருப்பேன். நான் படிச்சதுல தி பெஸ்ட் புஸ்தகம் கொடுத்துருப்பேன். அந்த புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு எங்க அப்பா கேட்டார் ஒரு வாட்டி, நீ உங்ககிட்ட 6000 7000 புஸ்தகம் இருக்கு ஓசூர்லன்னு சொல்லியிருக்க, எல்லாத்துக்கும் தினம் பூ போட்டு இருப்பேன், பூ போடுறேன்னா வெறும் பூஜை பண்ணிட்டு இருப்பேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிட்டு மூலமா நீ படிச்சிருக்கேங்கிறது ப்ரூவ் ஆகுது. நீ அண்டர்லைன் பண்ணினதுல எனக்கு ஒப்புதல் கிடையாது. நீ அண்டர்லைன் பண்ணி இதைத்தான் படிக்கணும்னு நீ என்ன சொல்றது, நான் எதை வேணாலும் படிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவருக்கு நான் சுஜாதா அது மேக்சிமம் கொடுத்துருக்கேன், ஜே கிருஷ்ணமூர்த்தி கொடுத்துருக்கேன், ஓஷோ ஒரு 100 புஸ்தகம் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க ஆச்சரியப்படத்தக்க விஷயம், சுஜாதா எழுதாத சப்ஜெக்டே கிடையாது, ஆனா ஓஷோவை பத்தி ஒரு வரி கூட எழுதுனது கிடையாது. இதை யாருமே நோட் பண்ணியது கிடையாது. அப்பாவுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட புஸ்தகங்கள் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் படிச்சாரு. அது மாதிரி தான் அவர் தனியா படிக்கிறதுங்கிறது இங்கிலீஷ் நாவல், இங்கிலீஷ் விஷயங்கள் அந்த மாதிரி தான் படிப்பாரு. தமிழ்து யாரும் அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சக எழுத்தாளர்கள் ஏதாவது நாப்பிச்சமூர்த்தி படிச்சிருப்பாரு. ஜெயகாந்தன் கூட அப்புறம் தான் படிச்சாரு. ஜெயகாந்தன்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு. ரொம்ப கம்மியா ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் அந்த மாதிரி கம்மியா தான் படிச்சிருக்காரு. அவரு ரொம்ப படிச்சதில்லை. உங்கள் தந்தை எழுத்தாளர்கள்லாம் முன்னோடி. கண்டிப்பா அவருக்கு அடுத்தது நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவர் பார்த்து நான் எழுதுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்க அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏதாவது 2-3 விஷயங்கள் 2-3 எழுத்தாளர்கள்கிட்ட அவர் பேசுறது நீங்க பகிர்ந்து பார்த்துருக்கீங்களா? என்கரேஜ் பண்ணுவாரா, இல்லை எப்படி சர்க்காஸ்டிக்கா பேசுவாரா, அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் சொல்லுவாங்க. அப்பா சர்க்காஸ்டிக்கா பேசுனதுங்கிறதே கிடையாது. எங்ககிட்டயே பேச மாட்டார். அப்படி அவர் ரொம்ப சாஃப்ட். அவர் யாருக்குமே எதிரி இல்லை. அவருக்கு பிடிக்காட்டா அந்த விஷயத்துல ஈடுபட மாட்டார், அவ்வளவுதானே தவிர யாருக்கும். யாரோ ஒருத்தர் கூட கேட்டா, இளம் எழுத்தாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஐயோ நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா அப்படின்ட்டார். அப்பாவுக்கு கமல் ரஜினி பாலச்சந்தருக்கு கமல் ரஜினி மாதிரி சுஜாதாவும் ஸ்ரீவேணுகோபாலனும். அதுல ஸ்ரீவேணுகோபாலன் என்னோட ஈஸியா எங்க வீட்டுக்கு வாரம் 3 நாள் 4 நாள் நைட்டு பேசிட்டு எங்க அப்பாட்ட சாப்பிட்டு போவார். அப்ப மாம்பழத்துல அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அப்பாவோட பேசிட்டு ஜாலியா இருந்துட்டு தான் போவாரு. ஒரு நாளைக்கு அப்பாவும் அவரும் பேசிட்டு இருக்கும் பொழுது நான் இருந்தேன். ஒரு 10, 12, 13 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. எங்க அப்பா எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடலாம். அதை பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் சாருநிவேதிதா எழுதியிருந்தார். இந்த காலத்துல ஆசான்ங்கிறாங்க, சாருங்கிறாங்க, என்னெல்லாமா சொல்றாங்க. லாசாராவை விட 20 வயசு சின்ன எழுத்தாளர்கள் கூட ராமாமிர்தம் என்று கூப்பிட்டு, லாசாரா என்று கூப்பிட்டு பேசியிருக்கார்கள். அதை சப்தரிஷியே சொல்லி இருக்கிறார், அதை லாசாராவும் அனுமதித்து இருக்கிறார் அப்படின்னு. எங்க அப்பாவுக்கு எல்லாம் அதை ஈஸியா தான் எடுத்துப்பாரு. அது எதுவுமே அவமானமாவோ பெரிய விஷயமாவோ நினைக்க மாட்டார். அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்பிடன்ஸ் இருக்குங்கிறதுனால தானே அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஸ்ரீவேணுகோபாலன் ஓய் புஷ்பா தங்கதுரைன்னு ஒரு எழுத்தாளர் இருக்காரு, படிச்சிருக்கீரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, அப்ப சிறை கதைகள்னு ஒண்ணு எழுதியிருந்தாரு, சிவப்பு விளக்கு கதைகள்னு ஒண்ணு எழுதியிருந்தாரு தினமணி கதிரில். அது 2 தமிழ்ல இது வரைக்கும் வராத மாதிரி. இது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு புடவை விலகிச்சுன்னு எழுதுறது கூட தைரியம் வேணும். ஆனா அவர் கண்ணாபின்னான்னு எழுதியிருந்தார். அவனை பத்தி பேசாத, அவன் பேனால இங்கு ஊத்தி எழுதுறான், சாக்கடை ஊத்தி எழுதுறான், அவளை பத்தி பேசாத, சாக்கடை ஊத்தி தான் எழுதுறா,
அவளை பத்தி நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. அவர் எங்க அப்பாவை பிடிச்சி சமாதானப்படுத்தி தோளெல்லாம் அப்படி பிடிச்சி, ரொம்ப கோச்சிக்காத ஓய், நான் தான் ஓய் அதுன்னு. எங்க அப்பா அதிர்ச்சியாகி, ஏண்டா நன்னாதனடா. சி வேணுகோபாலன் அற்புதமான எழுத்தாளர். நான் 6 நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கல்கியோட பொன்னியின் செல்வனோ இல்லைன்னா சிவகாமியின் சபதமோ படிச்சதே கிடையாது. பார்த்திபன் கனவு ஒண்டிதான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச 7 சரித்திர நாவல்ல 1 பார்த்திபன் கனவு, 1 ரத்தம் ஒரே நிறம் சுஜாதாது, மீதி 5 சி வேணுகோபாலன். மோகவல்லி தூது, திருவரங்க நூலா, அந்த மாதிரி 5 அற்புதமா எழுதுவார். நாப்பிச்சமூர்த்தி மட்டும்தான் ஒவ்வொரு வரியா கதையை எடுத்து போவார், மொத்தையா எழுதாம. அது மாதிரி ஒரு எழுத்தாளர். புஷ்பா தங்கதுரை கூட துப்பறியும் கதையெல்லாம் ஒரு அற்புதமா தான் எழுதியிருக்காரு. அப்படின்னு சொன்ன உடனே, ஏண்டா நல்லா தானடா எழுதிட்டு இருந்தேன், உனக்கு என்னடா ஆச்சு? பணம் ஓய், பணம், எனக்கு பணம் வேணும். நான் அப்படித்தான், நான் சி வேணுகோபாலன் கிட்ட புஷ்பா தங்கதுரை கலக்க மாட்டேன், புஷ்பா தங்கதுரை கிட்ட சி வேணுகோபாலன் கலக்க மாட்டேன், ரெண்டுமே தனித்தனி அப்படின்னு. கேடு கெட்டு போ, நல்லபடியா தானே எழுதிட்டு இருந்த, ஏன் இப்படி எழுதுறேன், முடிஞ்ச வரைக்கும் விடுறதுக்கு பாருன்னா. இல்லை விட முடியாது ஓய் அப்படின்ட்டார். அது ஒண்ணு. அடுத்தது, நான் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன். எங்க வீடு மாம்பழம் கவரத்தெருவில் இருந்தது. வாசல் ரூம் எங்க அப்பாது. ஜன்னல் எல்லாம் கும்பலா ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, தலையா இருக்கும். இப்ப நீங்க உள்பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தீங்கன்னா பாலச்சந்தர் படம் மாதிரி ஒரு 10 தலை அந்த ஜன்னல்ல இருக்கும். என்னடா எல்லாரும் எட்டி பாக்குறாங்க, எம்ஜிஆர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி நானும் அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா, ஒருத்தர் இவ்வளவு தூரம் கிருதா வச்சுட்டு கருப்பு கலர்ல ஜிப்பா, முதுகுல மாங்காய் எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தது. என் 10 வயசு ஞாபகத்தை சொல்றேன். அவர் பேசியிருந்தாரு, அடைச்சி இது எம்ஜிஆர் இல்லையே அப்படின்னு நான் போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஜெயகாந்தன்ட்டு. ஜெயகாந்தன் எங்க வீட்டுக்கு ரெகுலரா வந்துருப்பார், ரெகுலரா வருவார். மாசம் ஒரு வாட்டி அப்பாவோட பேசிட்டு போவாரு. ஜெயகாந்தனுக்கு அப்பாவோட எழுத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது ஜெயகாந்தனோட அம்மா. அவர் லாசாராவை படிச்சுட்டு பண்ணியிருக்கார். இதுல ஒரு சிறப்பான செய்தி ஜெயகாந்தனை பத்தி சொல்லணும். ரீடர்னு 5 தமிழ் எழுத்தாளர்களுக்கு வெளியிட்டாங்க. 1 அசோகமித்ரன், 2 ஜெயகாந்தன், 3 கி ராஜநாராயணன், 4 சுந்தரராம் சாமி, 5 லாசாரா. இது வரைக்கும் ரீடர்னு வந்திருக்கிறது அந்த 5 பேருக்கு தான் வந்திருக்கு. அந்த விழால இவரு ஜெயகாந்தன் 2000வது வருஷம் ரஜினி மாதிரி அப்படி துள்ளி எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தாரு. எங்க அம்மா, என்னப்பா முன்னெல்லாம் அண்ணின்னு வீட்டுக்கு வருவேன், இப்பெல்லாம் வர்றது இல்ல, பெரிய ஆளாயிட்ட அப்படின்னாங்க. இல்லையா, உங்க வீட்டுக்கு வரும்போதே நான் பெரிய ஆளா தானே இருந்தேன். இது ஜெயகாந்தன் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது எங்க அப்பா கிட்ட உட்காந்து, என்ன லாசாரா எப்படி இருக்கிறீர்கள், திடீர்னு தமிழ்ல பேசுவார், சுத்த தமிழ்ல. என்னப்பா உன்னோட எழுத்தெல்லாம் ஒரு 10 வருஷமா காணுமே. அதுக்கப்புறம் 15 வருஷம் எழுதல, அவர் 25 வருஷம் எழுதல. உன்னோட எழுத்தெல்லாம் 10 வருஷமா கண்ணிலே படலையே என்னாரு எங்க அப்பா. எல்லாவற்றையும் எழுதி முடிச்சு விட்டீங்களா சாரா அப்படின்னாரு. எங்க அப்பா புன்னகைச்சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க அப்பா புன்னகைச்சா அதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து இருக்கும்னு. என்னலாம் சாரா புன்னகைக்கிறீர்கள்? இல்ல, சரஸ்வதியே கையில வச்சிருக்கிற புஸ்தகத்தை இன்னும் கீழே போடாம இருக்கா, நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டேங்கிற. டக்குன்னு அவரு எங்க அப்பாவோட கையை எடுத்து தன் கையில வச்சுட்டு, அதுக்கு மேல அவரோட கையை வச்சுட்டு, வாஸ்தவம் தான் அப்படின்னாரு. வேற யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் அவரு. யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி, நீங்க ஏன் சார் எழுதுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டானா, நான் எழுதின எல்லாத்தையும் படிச்சுட்டியா, முதல்ல அதை படிச்சுட்டு வந்தார். ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு மரியாதை அவர்கிட்ட உண்டு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு கல்யாணத்துல ஜெயகாந்தனை வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அந்த ரூமுக்கு போனேன். நான் அந்த ரூம்ல அவரும் இன்னொருத்தரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் டக்குன்னு இப்படி திரும்பினா, கூட இருக்கிறவர்கிட்ட, அவர் யார் அப்படின்னு கேட்டாரு. அவர் லாசாராவோட மகன். வாங்க உட்காருங்க. லாசாராவோட மகனுக்கு என்னிடம் என்ன பயம் அப்படின்னாரு. இல்ல, உங்களை பார்த்தாலே பயமா இருக்குன்னு. எந்த பயமும் வேண்டாம், உங்க சித்தப்பா வைத்திலிங்கம் நல்லா இருக்காரான்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவர் எப்படி சார் தெரியும் உங்களுக்குன்னு. ஷர்மான் ஒருத்தர் என்னோட தீவிர சக இருதயர்ம்பர். அவர் சக இருதயர். அவர் அவருடைய ஷட்டகர் தான் உங்க சித்தப்பா. அவர் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாரு, எங்க அண்ணன் என்னப்பா எழுதுறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது, நீ எழுதுறதுதான்ப்பா எழுத்து அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், நாங்கள் உங்களுக்காக எழுதுகிறோம், லாசாரா எங்களுக்காக எழுதுகிறார், அவர் எழுத்தாளரின் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னேன். அந்த சித்தப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டாரு. அந்த சித்தப்பா செத்து போயிட்டார் சார், 3 வருஷம் ஆச்சு, ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு.
லாசாராவுக்கு தெரியாதா? அப்ப எங்க அப்பா இருந்தார், அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார். லாசாராவுக்கு தெரியாதா? தெரியாது சார். ஏன் அப்படின்னாரு. மர்லன் பிராண்டோ செத்து போன போது எங்க அப்பா 3 நாள் பேசலன்னு எங்க அம்மா எனக்கு ஒசூருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் கிளம்பி போனேன். என்னப்பா, மர்லன் பிராண்டோ எங்கேயோ செத்து போயிட்டான், உனக்கு என்ன அதை பத்தி பேசலன்னு? உனக்கு ஒரு எம்ஜிஆர் இருக்கும்போது எனக்கு ஒரு எம்ஜிஆர் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு எங்கப்பா. மர்லின் பிராண்டோ எங்கேயோ இருக்கான்ப்பா, அவன் செத்து போனா என்ன அப்படின்னு. இது மர்லின் பிராண்டோ இல்லடா, வயசாக வயசாக என் வயசுக்காரன் ஒருத்தன் செத்து போகும்போது எனக்குள்ள ஒரு செல் செத்து போயிடுறது அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எங்க சித்தப்பா செத்து போயிட்டாரு. அப்ப எங்க சித்தப்பா செத்து போனது எங்க அப்பாட்ட எப்படி சொல்றது? எங்க சித்தப்பா கல்பாக்கத்துல இருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எங்க வீட்டுல ஒரு வாரம் தங்கிட்டு போவாரு. அது மாதிரி செத்து போயிட்டாருன்னு எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு செய்தி வந்த உடனே எங்க அம்மாவும் என் தம்பியும் கால் டாக்ஸி பிடிச்சி, அப்பெல்லாம் கார் கிடையாது வீட்டில், கால் டாக்ஸி பிடிச்சி கல்பாக்கம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு எங்க அம்மா 7 மணிக்கு வராங்க. எங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. என்னடி எங்க போயிட்டு வர அப்படின்னாரு. நல்லி புடவை கடைக்கு போயிட்டு வந்தேன். புடவை கடைக்கு போயிட்டு வந்து ஒன்றும் வாங்கலையா? எனக்கு ஒன்றும் மனசுக்கு பிடிக்கல, அதனால வாங்கலை. வந்த உடனே குளிச்சியே கடைக்கு போயிட்டு வந்து, அது கசகசான்னு இருந்தது வெயில்ல, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்ட்டு போயிட்டாங்க எங்க அம்மா அப்படின்னு சொன்னேன். இவர்கிட்ட சொன்னேன். இவர்கிட்ட சொல்ல வேண்டாம், இவருக்கு ஏற்கனவே 91 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருப்பாருன்னு நினைச்சுன்னு 3 வருஷமா எங்க அப்பா இருக்காரு, நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சிரிச்சார். இந்த இடம் தான் ஒரு அற்புதமான இடம், நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. இந்த இடம் சிரிச்சாரு. லாசாராவுக்கு அவர் தம்பி இறந்தது தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னாரு. சத்தியமா தெரியாது சார், நாங்க எதுவும் சொல்லலை, இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்ல. லாசாரா ஒரு சித்தர், அவருக்கு தெரியாம இருக்க சான்ஸே கிடையாது சார். அவருக்கு ஒரு வாட்டி கூட எங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டது இல்லையா சார்? கேட்க மாட்டார் சார். எப்படி கேட்பாரு? நீங்க லாசாராவுக்கு தெரியாம அவரோட நல்லதுக்கு நீங்க மறைக்கிறீங்கும் பொழுது உங்களுடைய இன்டென்ஷன்ல வந்து அவர் குறுக்கிடுவாரா? அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட காட்டிக்கூடாதுன்னு அந்த நல்ல மனசோட அவர் இருக்கார் சார். தாராளமா தெரிஞ்சிருக்கும். நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன்னாரு. எனக்கு அப்பவே வயத்த கலக்க ஆரம்பிச்சிட்டு. லாசாராவும் ஜெயகாந்தனும் கடைசியா 10-15 வருஷம் ஆயிருக்கும். எப்படி எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் எங்கேயோ சக எழுதுங்கிறது, அதுதான் ஒரு சக எழுத்தாளன ஒரு ஆள் எப்படி புரிஞ்சுக்கிறாரு? பார்க்கணும் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ சங்கராச்சாரியார் வந்து விசிறி சாமியாரை பார்க்கணும்னு கூப்பிட்டு இருந்தாராம். அவர் வந்து போன உடனே பெரியவரும் விசிறி சாமியாரும் எதிர உட்காந்துட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்காங்க, பேசல. விசிறி சாமியார் கிளம்புறேன்னாரு, கிளம்பிட்டாரு. அங்க இருக்கிற ஆளுங்க கேட்டாங்களாம், அவரை வர சொல்லிட்டு நீங்க பேசவே இல்லையே. பேசணுமே அப்படின்னாராம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேனே பார்வையில. அவரும் அதை புரிஞ்சுன்னு இவர் என்ன சொன்னாரோ அதை திருவண்ணாமலையில பண்ணினாராம் போய். சோ பெரிய ஞானிகளுக்கு, பெரிய விஷயங்களுக்கு, பெரிய சித்தர்களுக்கு வாயை திறந்து பேசினாதான் பேச்சுங்கிறது இல்லை. இவர் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார். இந்த 3 வருஷத்துல வருஷா வருஷம் சித்தப்பா வருவாரே, ஏன் 2 வருஷமா வரலங்கிறத கேட்டாரான்னு கேட்டார். கேட்கலன்னு. அதுதான் அவருக்கு தெரியுங்கிறத உங்களுக்கு சொல்ற மொழி அது. அதுதான் லாசாரான்னார். ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் நான். இதை விட நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? லாசாராவோட கதைகள் எல்லாமே பெரும்பாலும் குடும்ப கதைகள், குடும்பத்திலுள்ள உறவுகளை பத்தி தான் இருக்கும். அது வந்து ஏதாவது படமாக்க தகுதியான கதைகள்னு யாராவது வந்தாங்களா, அப்ரோச் பண்ணாங்களா, ஏதாவது படம் ஆகியதா, இல்லை ஏதாவது தெரியாம படமாக்கப்பட்டதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தெரியாமல் அவர்துல இருந்து நிறைய எடுக்கப்பட்டது. எடுத்ததெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சினிமாங்கிறதுனால, அப்பாவுக்கு தெரியாது. ஒரு சினிமால கடைசியா ஒரு மகள் அவ அம்மாவை பார்த்து சொல்லுவா, இனிமே நீ அம்மா இல்ல, உனக்கு நான் தான் அம்மா. அது பார்க்கடல் கதையோட கிளைமேக்ஸ். அவ மாமியார் கிட்ட அவ சொல்லுவா. அது மாதிரி இன்னொன்னும் அது மாதிரி கதைகள், அந்த மாதிரி அப்பாதுல இருந்து உருவி எடுக்கப்பட்டவை நிறைய உண்டு. அது வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அது அப்புறம் ஒரு குடும்ப கதைங்கும் போது லாசாராவை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அதுல இருந்து எடுத்துக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இயக்குனர், எனக்கு பிடித்தவர் வந்து டி. ஜானகிராமன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அதை எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஈக்குவலான ஒரு பெரிய கவிஞர் எங்கிட்ட பர்சனலா சொன்ன விஷயம், லாசாராவை தான் அவருக்கு பிடிக்கும், லாசாராவை தான் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் டி. ஜானகிராமன் தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் படத்துல அந்த காட்சி வந்ததுன்னா லாசாராவை யோசிச்சு ஒருத்தன் பாத்திரக்கூடாது. இப்போ
எம்ஜிஆருடைய டூப்பு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் எம்ஜிஆரோட ஜாடையிலேயே இருக்க மாட்டார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எம்ஜிஆரோட சாயல்ல இருந்தான்னா இவர் தான் எம்ஜிஆருக்கு டூப் போடுறாருன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிடக்கூடாது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும். நீங்க ப்ரூஸ்லிய பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட படத்துல ஜான் சாக்சன் அப்புறம் வந்து அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யார் வில்லனா வர்றாங்களோ அவர் ப்ரூஸ்லிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா வில்லனா வந்து துப்பாக்கியில சுட்டு நிஜமாவே சுட்டானா என்ன பண்றதுன்னு அப்படிதான் வச்சிருப்பாரு. சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை சம்பந்தமா வச்சிருப்பாரு. அது மாதிரி அவர் கேட்டா ஜானகிராமன் சொல்லுவாரு, ஆனா அவருக்கு உண்மையிலேயே பிடிச்சவர் லாசாரா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அப்பாவுடைய கழுகு அப்படிங்கிற நாவல் வந்து கழுகுங்கிற பேர்லயே இதுல வெளிவந்தது, பொதிகையில வந்து ஒரு தொடரா வந்தது, நாடகமா வந்தது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், அப்ப டிவி வாங்கல நாங்க, இது ராஜ் டிவியில பெண்ணழகுங்கிற பேர்ல வருது அது அப்படின்னா. அப்போ ராஜ் டிவியில பார்த்தா இதே சீரியல் வந்து பெண்ணழகுன்னு வந்திருந்தது. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? நான் அந்த அந்த கதைக்கே ஒரு ஒரு இன்னொரு டைரக்டரோட கிளைமேக்ஸ் சொன்னேன், கேஸ் போடலாம்பான்னு. கேஸ் போடுறதுக்கெல்லாம் எனக்கு சக்தி கிடையாது. அவள்துல அவ ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வருவா, நம்மளதுல நம்ம தான் போகணும். இருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவன் எடுத்துட்டான், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கிட்ட அப்ப பேச முடியா இருந்தது. சார், ஒப்பந்தம் போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, நானே நிறைய வாட்டி ஏமாந்துருக்கேன். ஒப்பந்தம் அதை தவிர இது பொன்னியின் செல்வனுக்கு இது நடந்தது. பொன்னியின் செல்வன்ல எல்லாம் எம்ஜிஆர் ஒப்பந்தம் போட்டாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் எடுக்க முடியல. கமல் ஒப்பந்தம் போட்டாரு, அவரும் 20 வருஷமா எடுக்க முடியல. அப்புறம்தான் கல்கி ராஜேந்திரன் முடிச்சுக்கினாரு. 5 வருஷம் தான் ஒப்பந்தம். 5 வருஷத்துக்குள்ள அந்த படத்தை எடுக்க முடியலன்னா காலாவதி ஆயிடும் அப்படிங்கறத போட்டார். அதை தான் சுஜாதா சொன்னார். அதுக்கு எவ்வளவு தமிழுக்குன்னு தனி ஒப்பந்தம் போடணும், இந்த டிவிக்கு எடுக்கிற இந்த முதல் வாட்டி காமிக்கிறதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் போடணும். இதையே வந்து இன்னொன்னுக்கு காமிச்சா அவர் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. ரெண்டாவது, ஒரு கதைக்கு ஒப்பந்தம் போட்டு உங்க கதையை முடக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுக்கவே இல்லைன்னா அதுக்கு நீங்க ஒப்பந்தம் போடும் போதே இந்த அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன், படமா எடுத்து முடித்தவுடன் மீதியை வாங்கி கொள்கிறேன், படம் எடுக்காவிட்டால் இந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாதுன்னெல்லாம் எழுதி போன. அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கும் ஆள் வரல, இதை எழுதுறதுக்கும். சுஜாதாவே பட்டு 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 தான் இது தெரிஞ்சுட்டு இருப்பாரு. நாங்க அதை பட்டு 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 பட்டுன்ட்டோம், அவ்வளவுதான். அப்பாவுடைய உங்களுடைய போட்டோக்கெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம், தோல் மேல கை போட்டிருக்கிறது, அந்த மாதிரி ஒரு தோழன் மாதிரி தான் இருந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கும் நீங்க வந்து உங்க அப்பாவை பத்தி எங்க அப்பாவை பத்தி நான் நினைச்சேன்னா ஒரு கண்ணமுடினால ஒரு புன்முறுவல் வர மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தா சொல்லுங்க. புன்முறுவல் வர மாதிரியும் நிகழ்வு இருக்கு, அதே நிகழ்வின் கடைசியில நெகிழ்ச்சியாவும் இருக்கு. எங்க அப்பா ஒரு நல்ல ஒரு தமாஷான ஆசாமி தான். ஏன்னா எங்க அப்பாவோட எழுத்து படிச்சவங்க வந்து எங்க அப்பா தமாஷ் பண்ணுவாருங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு பையன் வந்தான், எங்க அப்பா கிட்ட இப்படி குனிஞ்சு இப்படி கையை வச்சுட்டு, ஐயா தங்களை எங்கள் தமிழாசிரியர் காண விழைகிறாருன்னா, எங்க அப்பா இங்க வாடா தமிழ்ல சொல்லுடா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னாரு. அடுத்தது எங்க அப்பா செவுத்துல அப்படி தலையை வச்சுன்னு படுத்திருந்தார், நடுவுல தலகாணி கிடையாது, நேர செவுத்துல தலையை வச்சுன்னு. இந்த அடியில கையை விட்டு, தலைக்கு அடியில கையை விட்டு, எங்க அப்பாவுக்கு பின்னாடிலாம் நிறைய தலைமுடி இருக்கும், முன்னாடிதான் வழுக்கு இருக்கும். அடியில கையை விட்டு என் தம்பி 3 கால் பின்னல் 16 பின்னல் போட்டு விட்டான் தூங்கும் போது. அவர் எழுந்து இப்படி பார்த்தா இழுக்குது பின்னல்லாம். ஏய், அரை மணி நேரம் தானடா தூங்கினேன், பயந்தே போயிட்டேன்டா, இதை பார்த்து நான் காலங்காலம் கற்பாந்தகமா தூங்கி போயிட்டேன், சட விழுந்துட்டுன்னு பயந்து போயிட்டேன்டான்னாரு. அது மாதிரி இது எதையுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாரு. அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எனக்கு 36 வயசு, அப்பா வந்து எங்க வீட்டு லான்ல உட்காந்துட்டு இருக்காரு ஈஸ்டர்ல, நான் அது வழியா கிராஸ் பண்ணி போறேன். பிரதர் 1 மினிட் அப்படின்னாரு. எங்க அப்பா தொண்டைய கனச்சிண்டாலோ பிரதர்னாலோ 1 மினிட்னாலோ வாங்கோ போங்கோன்னாலோ ஆபத்துன்னு அர்த்தம். என்னையே ஒரு வாங்கோ போங்கன்னு கூப்பிட போறாரு, பிரதர்னு கூப்பிட போறாரு, தொண்டையை கணக்கு என்ன அப்படி. எங்க அப்பாட்ட நான் பேசுறதே இதான், என்ன அப்படின்னு. இல்ல, உன் பையனுக்கு 36 வயசாருது, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கானே, ஏன் பண்ணிக்கலன்னு மத்தவா கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு. இவர் கேட்கலையா, மத்தவங்க கேட்டா என்ன பதில் சொல்றது? வாய முடிந்த பாலச்சந்தர் படம் மாதிரியே இருந்தது எனக்கு. வாய முடிந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. வாய முடிந்த மனசுல யாராவது அபிப்பிராயம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. வாய முடிந்த இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறது நியாயமா படுறதான்னாரு. வாய முடிந்த இதுக்கு நீ பதில் சொல்லாம இருக்கியே, அது நியாயமா படுறதான்னாரு. வாய முடிந்த சரி, பிளண்டா கேட்கறேன் அப்படிங்கிறதுக்கு உடைச்சு கேட்கறேன்னு தான் கேட்பேன். பிளண்டா கேட்கறேன், நம்ம பாத்துக்கு ஒரு பொண்ணு வந்துன்னு போயிட்டு இருக்கேன், அது மேல ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா தெரிஞ்சுட்டே எது கேட்கறேன்னு.
நான் தெரிஞ்சுட்டே இருக்கு. எனக்கு தெரியாது இந்த காலத்துல லவ் பண்ணுவாலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு. 33 வருஷம் முன்னாடி இப்படி தோலை இப்படி குளிக்கின்றாரு. லவ் பண்ணுவாலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு எனக்கு தெரியாதுன்னு. சரி, உன்னோட லவ் பத்தி நியாயமான ஒரு காரணம் சொல்லு, நான் அலோவ் பண்றேன்னு. காரணத்தை நான் சொல்றேன், நியாயமான்னு நீ சொல்லுன்னு. இப்படிதான் அந்த தோல் மேல கை போட்டுங்கிறீங்களே, அதோட அர்த்தம் இதுதான். சரி சொல்லுன்னாரு. 10 வருஷம் லவ், 10 வருஷம் லவ். நான் பார்க் போனதில்லை, பீச் போனதில்லை, சினிமா போனதில்லை, சாப்பிட்ற ஹோட்டல் கூட போனதில்லை அப்படின்னு. சாப்பிட்ற ஹோட்டல் போனதில்லைன்னா தங்குற ஹோட்டல் போனதே இல்லைன்னு அர்த்தம். அது அவருக்கு புரியுமே எவ்வளவு எழுதுற. காரணம் நியாயமா தான் இருக்கு, நான் அலோவ் பண்றேன். ஆனா இதெல்லாம் இல்லாம என்ன லவ் பண்ண அப்படின்னு கேட்டாரு. பா தொடரணும்னா தான்ப்பா அங்கெல்லாம் போனோம். நான் அவளோட பேசணும், அவ்வளவுதான். நான் ஊர்ல இருந்து வந்தேன்னா டவுன்ல இருந்து வடபழனிக்கு ஒரு பஸ், ஒரு டெர்மினஸ், வடபழனிலேருந்து திருவத்தியூருக்கு ஒரு டெர்மினஸ், திருவத்தியூர்லேருந்து திருவான்மியூருக்கு ஒரு பஸ், அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவா, எங்க வீட்டுக்கு போயிடுவோம். 3 மணி நேரம் அந்த டெர்மினஸ் போனான்னா 3 மணி நேரம் ஆயிடும் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கு நீ அப்பப்போ வரையே, காசெல்லாம் உனக்கு அப்பப்போ என்ன பாக்குறதுக்கு வரையே, அது முக்கியம். அப்பப்போ என்ன அவரை பாக்குறதுக்கு வரலையாம். அப்பப்ப என்ன பாக்குறதுக்கு வரையே, இதுக்கு உனக்கு காசு கட்டுப்படி ஆறுதான்னு கேட்டாரு. யூனியன் வேன் மெட்ராஸ் வரும்பா, அது மெட்ராஸ் வரும்போது நான் பூந்தமல்லியில் இறங்கிப்பேன். அவ 800 போயிட்டு திரும்பி போகும்போது நான் கூட போயிடுவேன். லவ்னாலே பொய் வந்துருது பாருங்க. அப்பாட்ட கூட நான் எங்க அப்பாட்ட பொய் சொன்னதே கிடையாது. அவர் நான் எதை சொன்னாலும் நம்புவார். அவர்கிட்ட இந்த பொய்யை சொல்லிட்டேன். அது முடிஞ்சுது. அடுத்தது ஏப்ரல் 14 போயிருக்கேன் வீட்டுக்கு. ஏப்ரல் 21 எனக்கு கல்யாணம். இம்மிடியட்டா கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவும் என் பொண்டாட்டியும் மாடிப்படியில கீழ்ப்படிக்கு போயிட்டு இருக்காங்க. நான் மேல்படியில இறங்குறதுக்கு போறேன். எங்க அப்பா என் தோல்ல கை போட்டு, பிரதர் 1 மினிட் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, என் காதை அவர் வாய்க்கிட்ட எடுத்து போனாரு. இது ஒரு சிம்பாலிக் ஷாட். எனக்கு வேணுங்கிற விஷயமா இருந்ததுனால என் காது அவர் வாய்க்கிட்ட போச்சு. அவர் சொல்லணும்னா அவர் என் காது கிட்ட வந்திருப்பார். இனிமே யூனியன் வேன் மெட்ராஸ் வராது இல்ல. நான் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் யூனியனுக்கு வேன் கிடையாது. எப்படி புளிகிருக்கேன். அவருக்கு அது தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியாது கல்யாணம் ஆனப்போ. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல குழந்தை. முதல் 2 மாசம் கழிச்சு பிரெக்னென்ட், அப்புறம் குழந்தையோட அதே மாதிரி என் ஒய்ஃப் கீழே இறங்குறாங்க. கடைசி படியில என் ஒய்ஃபும் எங்க அம்மாவும் இறங்குறாங்க குழந்தையோட. நான் மேல் படியில இறங்க போகும்போது எங்க அப்பா தோல்ல கை போட்டு, பிரதர் 1 மினிட்னாரு. இவ்வளவுக்கு அப்புறம் பிரதர் 1 மினிட்டுக்கு என்ன இருக்குன்னு கையை கட்டின்றாரு. என் கையை கொடுத்தாரு, என்ன கட்டிண்டு. என்னப்பான்னு, நீ ரொம்ப கிரேட்டரானாரு. என்ன குழந்தை அப்படின்னாரு. குழந்தை கிரேட்டுனா நீ 5 வாட்டி கிரேட்டுப்பா, நீ தான் 5 குழந்தை பத்திருக்கேன்னு. அது இல்லடா, அன்னைக்கு நான் தொட்டது கூட இல்லை 10 வருஷம். சினிமா போனதில்லை, பார்க் போனதில்லை, பீச் போனதில்லைன்னு சொன்னியே. அப்ப எனக்கு ஒரு பயம் வந்துடுத்து. நீ தொடலைன்னா ஒண்ணு ஆண்மை இல்லாதவனா இருக்கணும், இல்ல ஆண்மையை அடக்கினவனா இருக்கணும். நீ ஆண்மையை அடக்கினவன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா பேச முடியுமா? இதை விட பெருசா லாசாரா? கண்டிப்பா கிடையாது. எனக்கு அப்பா தான் பெரிய விஷயம். என்ன நெகட்டிவ் விஷயமும் சந்தோஷமா இருந்த விஷயமும் இதுதான்.